நேற்று விஜய் சார் கேட்டிருப்பாரு, ராணுவ வந்து நடிக்கிறான், விழுந்த உடனே நடிக்கிறான்னு சொன்னது யாரெல்லாம், எந்திரிங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ மெயினாக நமக்கு தெரிஞ்சது அன்ஷிதா, சௌந்தர்யா, ஜெஃப்ரி. பட் கூடவே ரயானும் முத்துக்குமரனும் 2 பேருமே எந்திரிப்பாங்க. மேபி அவங்க மனசில் நினச்சிருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதனால் அவங்களும் கூட ஹானஸ்ட்டாக எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்ச உடனே விஜய் சேதுபதி சார் ஃபஸ்ட்டு சௌந்தர்யா கிட்ட சொல்கிறாங்க, நடித்தா ஓகே, உண்மையிலே அடிபட்டிருந்தா ஓகே, இல்லைன்னா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது என்ன ஓகே, உண்மையிலே அடிபட்டிருந்தா வலிக்கும் தானே, அது என்ன நீங்கள் ஓகேன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா திட்டுறாங்க. அதுக்கப்புறம் அன்ஷிதாட்ட கேட்கும்போது அன்ஷிதாவும் சொல்கிறாங்க, அவன் கல் எடுத்துகிட்டு ஓடுறதுக்காக நடிக்கிறான்னு நினச்சேன் சார், ஏன்னா ஆல்ரெடி நிறைய ப்ராங்க்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவும் வந்துட்டு விஜய் சேதுபதி சார் அன்ஷிதாவை திட்டுறாங்க, சார் ப்ராங்க் பண்ணியிருந்தாலும் ஒருத்தனுக்கு அடிபட்டிருக்குங்கும் போது முதல்ல பார்க்க வேண்டாமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ப்ரமோவில் வரணுங்கிறதுக்காக பண்ணுறான்னு சொல்கிறது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லும்போது பயங்கர கிளாப்ஸு. அதுக்கப்புறமா ராணுவ கிட்ட சொல்கிறாரு, எல்லார்கிட்டையும் நீ வந்து ப்ராங்க் பண்ணியிருக்க, ஸோ இது உன்னோட தப்பு தான், ஆனால் அதுக்காக உன்னை அவங்க இப்படிலாம் சொன்னது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு, அதுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நீ கேளு ராணுவ, எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா ஓகே, எக்ஸ்ட்ரா சுகர் கொடுத்தா ஓகே, எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா ஓகே இல்லையான்னு கேளு ராணுவ அப்படின்னு சொல்லி ராணுவுக்காக சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் கிட்ட கேட்பாரு. அப்போ முத்துக்குமரன் சொல்லுவார், சார் அவருக்கு உண்மையிலேயே லிகமெண்ட் டேர்னு தெரிஞ்சவொடனே நான் சந்தோஷப்பட்டேன் சார், ஏன்னா உடனே ஏன் அப்படின்னு கேட்பாரு. நானுமே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆனேன், நான் லிகமெண்ட் டேர் இல்லைன்னா அந்த வீட்டில் ஒரு வாரமாக அவனை பேசி பேசி எல்லாரும் முடிச்சிருப்பாங்க சார் அப்படின்னு. சத்தியமாக எல்லாரோட மூஞ்சி செத்து போச்சு, ஏன்னா வந்து எல்லாரும் உண்மையிலே ராணுவ அப்படி பண்ணியிருப்பாங்க, அது அவங்க மனசாட்சிக்கே தெரியும். அதை வந்து க்ளீனாக போட்டு உடச்சிட்டாரு முத்துக்குமரன் எல்லாரும் முன்னாடியும். ஆனால் அவன் விழுந்த உடனே ஒரு சின்ன சலனம் என் மனசில் வந்துச்சு சார், நான் அதுக்கு உடனே போய் மன்னிப்பு கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஏன்னா அவர் பேசினதுக்கு எந்த ப்ரூஃபோ எதுவுமே கிடையாது, பட் ஸ்டில் அவர் ஹானஸ்ட்டாக மனசில் நினச்ச அந்த எண்ணத்துக்காக மன்னிப்பு கேட்டார். அதே மாதிரி ரயானும் எந்திரிச்சிருக்காரு. ரயானும் எதுவும் நடிப்புன்னு சொன்னது மாதிரி நான் எதுவுமே பார்க்கல, பட் அவரும் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக எந்திரிச்சு நின்னார். ஸோ முத்து மன்னிப்பு கேட்ட உடனே அவரும் விஜய் சேதுபதி சாரும் விட்டுட்டார். அதுக்கப்புறமா ராணுவுக்கும் சப்போர்ட் பண்ணிவிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போனார், ஒருத்தன் விழுந்தாங்கிறது தான் பிடிக்காதவனே இருந்தால் கூட ஒருத்தனுக்கு அடிபட்டுச்சுன்னா முதல்ல அவனை என்னன்னு பாருங்கள், இதெல்லாம் நம்ம சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமாங்கிறதே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மஞ்சரி கூட ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருப்பாங்க, மஞ்சரியை பாராட்டினார். அப்போ மஞ்சரி எந்திரிச்சு சொல்லியிருப்பாங்க, ஆமாம் சார் அவனுக்கு லிகமெண்ட் டேர் ஆயிடுச்சு, இல்லைனாலும் அவனுக்கு வலிச்சிருக்கோம்ல, அப்போ அது இது இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பயங்கர கிளாப்ஸு. அதே மாதிரி அருணையும் பாராட்டியிருப்பார், கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அந்த இடத்துல அருண் உடனே கூட்டிகிட்டு போனார் ஆக்ட் பண்ணி. ஸோ அதையும் வந்து ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணி அருணையும் பாராட்டினார். ரொம்ப நல்லா அட்ரெஸ் பண்ணார் விஜய் சேதுபதி சார் அந்த விஷயத்தை. நான் ஒருத்தனுக்கு அடிப்பட்டதை எல்லாரும் நடிப்புன்னு சொன்னது என்ன சொன்னாலும் அது தப்பு தான், அதை அவர் கேட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுடைய கமெண்ட்